ஹலோ ஆல் ஹாப்பி மார்னிங். ஸோ பாஸ்ட் 2-3 டேஸாக நல்ல மழை அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கெல்லாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி மகா கார்த்திகை தீபம் அண்ட் இன்றைக்கி நான் லீவில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபார் த பாஸ்ட் 2 டேஸாக நல்ல மழை அண்ட் ஃப்ரைடே இன்றைக்குமே வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் லீவ் அனௌன்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மழை இல்லை, நின்று இருந்தது. அண்ட் அந்த டைமில் வந்து நான் பக்கத்தில் சும்மா ஜஸ்ட் ஒரு குட்டி வாக் மாதிரி போயிருந்தேன். எனக்கு வந்து பர்சனலி இந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து வாக் போகிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது ஒரு மாதிரி நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அண்ட் எல்லா டைம்லையுமே இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன் இருக்காது இல்லையா, அதனால் ரொம்ப சில்லுன்னு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங். இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் மார்னிங் வந்து வாக் போகும்போது எடுத்தேன். அண்ட் ரொம்பவே அழகாக இருந்தது இடமே பார்க்க. டெய்லி நம்ம ட்ராவல் பண்ணுற ரோட் தான், பட் இந்த மாதிரி ரெய்னி டைமில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்ததால் மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் அகைன் நல்ல மழை. தேங்க் காட் மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒர்க் இருக்குன்னு எதிர்பார்த்ததுனால நான் மார்னிங்கே வந்து லஞ்சும் சேர்த்து குக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் குக்கிங் ஒர்க் கிடையாது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் கார்த்திகை தீபம்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் பெருசாக விளக்கு நிறைய வாங்கலை, என்னால் வெளியவே போக முடியல. அண்ட் லாஸ்ட் இயர் என்கிட்ட இருந்த அகல் விளக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை சாமான் எல்லாம் விளக்கிட்டு புதுசாக ஒரு 15-20 அகல் விளக்கு தான் இந்த தடவை வாங்கினேன். வருஷம் வந்து கொஞ்சம் அளவாச்சும் புது விளக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கணக்குக்காக நான் ஒரு 15-20 விளக்கு மட்டும் வாங்கினேன். அண்ட் மற்றபடி வீட்டில் இருக்கிற பூஜை சாமான் எல்லாம் முன்னாடியே விளக்கி ஆஃப்டர்நூனே விளக்கி வச்சுட்டேன். அண்ட் அதை ஒன்ஸ் ஒரு தடவை தொடச்சிட்டு குத்து விளக்கை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ டெய்லி வந்து இந்த குத்து விளக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ நான் அதை யூஸ் பண்ணுற நாள் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தனித்தனியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து பாக்ஸில் வச்சுடுவேன். ஸோ அகல் விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நான் ரெடியாக வச்சுட்டேன். ஏன்னா தீபாவளி நாங்கள் காமிச்சதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் காமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் எல்லா ப்ரிப்ரேட்டரி ஒர்க்ஸுமே ரெடியாக பண்ணி வச்சுட்டு நியூஸில் அங்கே காமிச்சதுக்கப்புறம் டக்குன்னு விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாமே ப்ரீ பிளான்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அகல் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கிட்ட சக்கோண கோலம் போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாமே ஒரு பாஸ்ட் 2-2.5 இயர்ஸாக தான் நான் பண்ணுறேன். எங்கள் அம்மா ரெகுலராக எல்லாமே பண்ணுவாங்க. பட் இந்த சக்கோண கோலம் அப்படிங்கிறது நான் பர்சனலாக கற்றுக்கிட்டது இன்டர்நெட்டில் பார்த்து. அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இன்னொருத்தவங்க சொல்லி கேட்டு நான் பர்சனலாக கற்றுக்கிட்டு இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடுத்தோடனே எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படின்றது கிடையாது, அண்ட் தெரியவும் தெரியாது. ஸோ நம்ம ஒரு தடவை பண்ணும்போதும் அதுலேருந்து புதுசாக என்ன கற்றுக்குறோம், அதை இன்னும் எப்படி பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நாம் புதுசாக ஒரு விஷயம் பார்த்து கற்றுக்கிறதுலையும் தெரிஞ்சுக்கிறதுலையும் தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் இப்போ தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி வழிபாடு பண்ணுவீங்க, இந்த மாதிரி ப்ரிப்ரேட்டரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேபி எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஐ வில் ஆல்சோ ஃபாலோ இட். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இந்த கார்த்திகை தீபம் அப்போ வந்து பொரி, அதுக்கப்புறம் அப்பம் இதெல்லாம் செஞ்சு படைப்பாங்க. அண்ட் ஐ எம் நாட் மோர் இன்டு இட். இது வரைக்கும் நான் இன்னும் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே ட்ரை பண்ணதில்லை. மேபி இன் ஃப்யூச்சர் நான் கற்றுட்டு ப்ராப்பராக நான் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்னாலே சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ பெருசாக சின்ன குழந்தையாக இருக்கும்போது இது என்ன ஃபெஸ்டிவ் அப்படின்னு பேர் தெரியாது. பட் தீபாவளி முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்து வீடு பூரா விளக்கு ஏற்றுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து நிறைய இந்த மூவிஸ்லலாம் பார்த்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெடிஷ்னல் ஒரு ஃப்ரேம் மூவியில் வரும்போதோ இல்லை ஏதாவது டிவோஷ்னல் சாங்ஸ் வரும்போது கோயில் ஃபுல்லாக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். அண்ட் கார்த்திகை தீபம் அப்போது நான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரெடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐ அட்மையர்ட் அ லாட். ஸோ இப்போ வந்து இது எதுக்காக பண்ணுறோம், எந்த கடவுளுக்காக நம்ம பண்ணுறோம்,
அண்ட் இதனால் என்னென்ன பாசிட்டிவ் திங்ஸ் நம்ம லைஃப்பில் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டு செய்யும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப பெருசாக கிராண்டாக நம்ம எந்த இதுவுமே செய்யலைனாலும் நமக்கு திருப்தியாக நம்மளால் என்ன கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுமே வந்து ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 2024ஓட கார்த்திகை தீபம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ that's it. Don't forget to subscribe and thank you so much for watching.